நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதியன செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஆமென். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினாரு. எத்தனையோ பலவீனங்கள் அதன் மத்தியில நாங்க கடந்து போனாலும் தேவன் எனக்கும் என் பிள்ளைக்கும் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய சுகத்தை கொடுத்து அவருடைய பலத்தினாலதான் எங்களை உண்மையா நடத்தினாரு. எத்தனையோ வழிகள்ல கடக்கவே முடியாது அப்படின்னு போன பாதைகளிலையும் தேவன் முழுவதுமா எங்களோடு கூட இருந்து அவருடைய வசனங்களை கொண்டு தேய்ச்சிதான் எங்களை நடத்தியிருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினால ஒரு புதிய வீட்டையும் கர்த்தர் அனுகிரகமா எங்களுக்கு கட்டி முடிக்க தேவன் கிருபையா இரக்கம் பாராட்டினாரு. அது எங்களுடைய சுயத்தினாலவே கிடையவே கிடையாது, கர்த்தருடைய பரிபூர்ண கிருபை. ஏன்னா கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத சூழ்நிலை, ஆனா தேவன் அதை அற்புதமா நடத்தினாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை, அந்த வசனம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்டர் வீட்டில தான் பார்த்தேன். அவங்களோட மேல ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜோமன்ன ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை கொண்டு நான் ஜெபிச்ச பொழுதெல்லாம் தேவன் அதே மாதிரி ஒரு அருமையான வீட்டை கட்டி முடிக்க கிருபை பாராட்டியிருக்கிறாரு. நான் இடையில பண தேவைகள் அதிகமா இருந்த பொழுது நான் ஜோமன்னே, நான் மனுஷங்க கிட்ட யார்ட்டையும் போய் நிக்க மாட்டேன் இசப்பா, நான் உங்ககிட்ட நிக்கிறேன், எனக்குரிய ஒத்தாசை பரத்துல இருந்து தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஜோம் பண்ணேன். நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஆனா அந்த காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இசப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஃபோன் பண்ணி, அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு அண்ணா இந்த மாதிரி நீ வீடு கட்டுறியான்ல, உனக்கு ஏதாச்சும் தேவைப்படும் தானே, ஏற்கனவே ஒரு 50,000 கொடுத்துருந்தாங்க. ஆனா மறுபடியும் அவங்களே வாலண்டியரா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 1,00,000 கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ரொம்ப சாதாரணமான ஒருத்தவங்க தாங்க, சபைக்கு வர்றவங்க. அவங்க திடீர்னு இந்த மாதிரி லிதியா நீ வீடு கட்டிட்டு இருக்கல, உனக்கு தேவைகள் இருக்கும்ல, என்கிட்ட ஒரு 1,50,000 இருக்கு, நான் சும்மா பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்கேன், நீ பேசுற நல்லா பழகுற பொண்ணுன்றதுனால நான் உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு